வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம். இப்போ வந்து டிஎன்இபிலேருந்து இபி பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக வந்து மீட்டருக்கு வந்து ரெண்டல் பர்பஸ்ங்கிற மாதிரி மாத வாடகை ஒன்று மீட்டருக்காக நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் ஒரு 1500 1500 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து குறைஞ்சபட்சம் 2500 மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 யூனிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து 1000 rupees வந்து சாலிடாக வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. இதில் அந்த மினிமம் 100 யூனிட்ஸ்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். எபோவ் 500 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த இபி பில் இன்க்ரீஸுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்க இந்த திட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஸோ அதுக்கு சேஞ்சஸ் வந்து நம்ம சோலார் போடுறது தான். சோலார் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது மாதிரி ஆன்கிரிட் செட்டப் நீங்கள் போடுறீங்கன்னா டே டைமில் ஜென்ரேட் பண்ணி இபிக்கு நீங்கள் கொடுத்துட்டு நைட் டைம் இபிலேருந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இபி பில் குறையும், ப்ளஸ் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை வந்து நீங்களே வந்து செல்ஃப் சப்ஸ்டெயின்டாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைட்டுக்கு வந்து 540 வாட்ஸ் பேனல் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 440 330 இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரே பேனல் வந்து 550 600 வாட்ஸ் வந்துருச்சு. ஸோ 550 வாட்ஸ் வந்து உங்களுக்கு 2 பேனல் போட்டாலே உங்களுக்கு 1 கிலோவாட் அளவுக்கு வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து 10 பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ 5500 வாட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஒரு 5.5 கிலோவாட் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 20 யூனிட் வந்து நம்ம இதுலேருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 20 யூனிட்டுங்கிறது நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட்டு தான். ஸோ இதுக்காக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இப்போ நீங்கள் ஆஃப் கிரிட் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து பேட்ரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஆன் கிரிட் போகும்போது உங்களுக்கு இபி பில் குறையும். பட் பவர் பேக்கப்புங்கிற ஒரு இருக்காது. பவர் பேக்கப் இதில் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு இபி பில் குறைஞ்சிடும் சாலிடாக. நீங்கள் ரொம்ப மினிமம் இபி பில் பேமெண்ட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் உங்களோட யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இபி பில் பே பண்ணுறதுக்கான தேவையே இருக்காது. இதுக்கு வந்து நம்ம கோல்டில் 540 மோனோ ஆஃப் கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே இருந்து இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து டிசி ஒயரிங் வந்து 4 ஸ்கொயர் டிசி லீட் கீழே எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்வெர்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற க்ரோவாட் தான் கொடுத்துருக்கோம். நம்ம மோஸ்ட்லி ஏன் க்ரோவாட் கொடுக்குறோம் அப்படின்னா க்ரோவாட் யூசர் டிஃபைன்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுனாலும் சரி இல்லை மானிட்டர் பண்ணுறதுனாலும் சரி எல்லாமே வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் ஜென்ரேஷன் எஃபிஷியன்சி எல்லாமே வந்து ஹையராகவே இருக்கும். அது நமக்கு இந்த இன்வெர்ட்டரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் எஃபிஷியன்சி 98% 99% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு 5 கிலோவாட் போடுறோம் அப்படின்னா பேனல் நல்ல ஜென்ரேஷன் கொடுக்குறப்போ சாலிடாக 4.5 கிலோவாட் வரைக்கும் 4.5 4.6 கிலோவாட் வரைக்கும் அவுட்புட் பார்க்க முடியுது. ஒயர் லாஸ் மற்ற லாஸஸ் எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணி நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அட் த டே ஜென்ரேஷன் நீங்கள் பார்க்கும்போதே ரஃப்லி வந்து 4 கிலோவாட் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. இது நாங்கள் எடுக்கும்போது ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. இன்ஸ்டலேஷன் எல்லாமே முடிச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது நமக்கு வந்து 3 o'clock அப்போ நமக்கு வந்து ஒரு 4000 வாட்ஸ் வந்து நம்ம அவுட்புட் வந்து கொடுத்துட்ருக்கு. நம்ம போட்டிருக்க பேனல் வந்து 5500 வாட்ஸ். 3 o'clock வந்து இந்த 4000 வாட்ஸுங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து டிசி எர்த்திங் அண்ட் லைட்னிங் இதுக்கு வந்து காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காப்பர் கம்பி கொடுத்து அப்படி தான் வந்து லைட்னிங் அண்ட் எர்த்திங் வந்து ரெண்டுமே பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நெட் மீட்டர் வாங்கிட்டோம். நெட் மீட்டர் வாங்கி மீட்டரும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. மீட்டர் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போது.
மீட்ரு கொடுக்கறதுனால என்ன யூஸ்னால் நமக்கு வந்து ஈபி பில் சாலிடாக குறையும். இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த வேல்யூஸ் எல்லாமே மீட்ரு கொடுக்கும்போது நமக்கு வந்து ஈபி பில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 80% அளவுக்கு கண்டிப்பாக குறையும். சோலார் நீங்கள் ஆன் கிரிட் போடுறீங்க அப்படின்னா 80% உங்கள் ஈபி பில்லில் சேவிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.